ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ என்னென்னா ஐஸ்கிரீம் செய்கிற வீடியோ. பார்த்தீங்கன்னா பாலை நல்லா காய்ச்சிட்டு அப்புறம் ஸ்ப்ரிங்கில் வச்சு தட்டிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் பவுட்ரு ரெடிமேடாக கடையில் கிடைக்கும், அதை வாங்கி நல்லா தட்டிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக தட்டிட்டு நல்லா கிண்ணம் கட்டி விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்துச்சு. கிண்ணவரை இதுதான் ஐஸ்கிரீமோட ஃப்ளேவர். பார்த்துக்கிடுங்க என்ன ஃப்ளேவர்னு. அப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்து நல்லா ஒன்றும் இல்லாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம். கிண்டி முடிஞ்சு அப்புறம் கொஞ்சம் பவுடர் மீதி கிடந்துச்சு, அதையும் தட்டிட்டு திருப்பியும் கிண்டினோம். கொஞ்சம் அந்த ரெண்டாவது தட்டம்ல பவுட்ரு கரையிறதுக்காக நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம். கிண்டி முடிச்சுட்டு கொஞ்சம் சீனி போட்டு திருப்பி மறுபடியும் கிண்ட ஆரம்பித்தோம். கிண்டிக்கிட்டே இருந்தோம். கிண்டி முடித்து அப்புறம் ஆற வச்சோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஆறி முடிச்சோன்னே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அந்த மாதிரி பீட்டரை வச்சு இந்த மாதிரி அடித்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அடித்து வச்சுட்டு பீட்டரை வச்சு அடித்தோன்னா இப்போ பச்சை கலரில் இருக்கா, கொஞ்சம் நேரத்தை பாருங்கள். அடுத்து பீட்டரை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி வெள்ளை கலரில் ஃபார்ம் ஆகும். நல்ல வெள்ளை கலரில் ஆனோன்னு நல்லா அடிச்சுட்டே இருக்கும். பீட்ரு பாருங்கள் எப்படி வெள்ளை கலராக இருக்கும். ஆனோடனே திருப்பியும் பீட்டரை வச்சு தொட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பீட்டரை வச்சு அடித்தப்போ எப்படி ஆகிட்டு திருப்பியும் வெள்ளை கலரான லைட்டாக பீட்டரை வச்சு அடித்தோம். நல்லா அடிச்சுட்டே இருந்துக்கணும். அந்த பச்சை கலர் வந்து வெள்ளை கலரே மாறும். அப்படி ஆறுனா தான் ஐஸ்கிரீம் நல்லா ரெடி ஆகும். அப்படி வந்தோடனே ரெண்டாவதும் பார்ப்பாங்க, அப்படி கை வச்சு டேஸ்ட் பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு. பார்த்து முடித்தோடனே சீனி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் கண்டெய்னரில் ஊற்றணும். ஒரு கண்டெய்னர் எடுத்து பிளாஸ்டிக் டப்பா, வீட்டில் ஐஸ்கிரீம் டப்பா தனியாக வச்சுருக்கோம், அதில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இந்த வெள்ளை கலரை ஊற்றிருக்கோமா, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது எந்த கலரில் இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரிட்ஜில் எடுக்கும்போது பச்சை கலர் இருந்துச்சு. அந்த ஆளை கரண்டியை வச்சு எடுத்து என் மோனும் நானும் உட்காந்துருந்தோம். என் பொண்ணு ஐஸ்கிரீம் வந்தானே குஷியாக என் பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் தான் செஞ்சு கொடுப்போம், வந்துட்டு கடையில் வாங்க மாட்டோம் நாங்கள் முக்கால்வாசி ஐஸ்கிரீமு. பாருங்கள், அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. அந்த பார்க்கும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெழுகாக இருக்கணும், கொஞ்சம் கட்டியாக இருக்கலாம். கரண்டியில் வர மாட்டுக்கு, ரொம்ப கட்டியாகிட்டு வர மாட்டுக்கு. நம்ம கடையில் திங்கிற மாதிரிலாம் ஐஸ்கிரீம் இருக்காது, வீட்டில் செய்கிறது. அதனால் பாருங்கள், வேறு என்ன வேலை, ஐஸ்கிரீம் எடுத்து டேஸ்ட் பார்த்துற வேலை தான். டேஸ்ட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கடையில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, வீட்டில் செஞ்சது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ஐஸ்கிரீம். உங்களுக்கு யாருக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்குன்னா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னா சொல்லுங்கள் எங்கள்கிட்ட.